Come and see. யோவான் 1:39. வந்து பாருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, we have found the Messiah. யோவான் 1:41. மெசியாவை கண்டோம். எனவே வந்து பாருங்கள். நான் பேராலய பங்கு தந்தையாக இருந்த பொழுது பங்கு தந்தையின் இல்லத்துக்கு மேலே 2 வென்டிலேட்டர்ஸ் இவைகளை அடைக்க வேண்டும். ஏனென்றால் உள்ளே நான் அந்த தூசியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபால்ஸ் சீலிங் எல்லாம் போட்டு கொஞ்சம் புதுப்பித்தேன். அப்பொழுது அந்த 2 வென்டிலேட்டர்லையும் இந்த நற்செய்தி வசனத்தை எழுதி வைத்தேன். ஆங்கிலத்திலும் தமிழிலும் இதே போன்று. கம் அண்ட் see, வந்து பாருங்கள் என்று. பார்த்தாங்க, நல்ல மனுஷங்க, ஃபாதர் என்னவோ எழுதியிருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. நற்செய்தி படித்தவங்களுக்கு தெரியும், இது நற்செய்தியிலே சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த அறவேக்காடு இருக்குது எல்லா பங்குலையும். பார்த்த உடனே கமெண்ட் அடிக்குமே, டேய் இந்த பங்கு சாமியார் பெரிய ரவுடி போல இருக்குடா, வா வந்து பார் என்ன நடக்குது அப்படின்னு எவ்வளோ தைரியமாக எழுதி வச்சிருக்கிறார் பாருடா. கமெண்ட் அடிக்கிறது நாக்கு இருக்குதா, அது எப்படி வேணாலும் கமெண்ட் அடிக்கும். வந்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது, வா வந்து பார், ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம் அல்ல. கம் அண்ட் see, வந்து பாருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல இன்ஜினியர் நெய்வேலி பங்கில் பல வகைகளிலே அவர் பங்கின் பணிகளுக்கு உதவ ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம், காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம், அலுவலகம் போவதற்கு முன்னால் 9 மணியிலிருந்து 10 மணி வரை என்னுடைய அறைக்கு வந்து கம்ப்யூட்டரில் இந்த பங்குக்கான அந்த கம்ப்யூட்டரைசேஷன் முதலாக நாங்கள் செய்தது. மாலையில் அதே போல் 5 மணிக்கு வருவார். அலுவலகம் முடிந்து 5 மணியிலிருந்து 6 மணி வரை செய்வார். தினமும் காலையும் மாலையும் 1 மணி நேரம். அவருடைய மனைவி க்ளூனி ஸ்கூலில் டீச்சர், 2 பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வந்து வேலை செஞ்சுட்டு மறுபடியும் அதே போல் மாலையில் இந்த பணியை முடித்து அவர்களை அழைத்து செல்வார். தினம் வருவதினால் அவர் ஒரு நாள் சொன்னார், ஃபாதர் உங்களிடம் வந்து இந்த காலை 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம் உங்களோடு சேர்ந்து பணி செய்ததினால்தான் பங்கு தந்தையர்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது என்று என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது. நான் ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான். பலர் பல விதமாக பேசுவாங்க. பங்குசாமியாருக்கு என்ன வேலை? காலையில் பூசை முடிஞ்சவன தோசை, அப்புறம் மேசை, அவ்வளோதான், வேற என்ன வேலை என்று பேசுவார்கள். ஆனால் வந்து பார்த்ததினால்தான் ஒரு பங்கு தந்தைக்கு இவ்வளவு வேலைகள் உண்டு என்று தெரிஞ்ச முடிந்தது. என்னுடைய அகக்கண்கள் திறந்தன. உண்மை அப்படிதான். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்து பூசை கொடுக்க வந்தார். உங்களுக்கு என்ன வேலை? அப்படிதான் தெரியும். ஆனால் உண்மையாக வந்து பார்க்கும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இப்பொழுதெல்லாம் குருமடத்தில் சேர்வதாக இருந்தாலும் சரி, கன்னியர் மடத்தில் சேர்வதாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை அழைத்து இந்த கம் அண்ட் see எக்ஸ்பீரியன்ஸ், வாருங்கள் வந்து பாருங்கள், இந்த வாழ்வை வந்து பாருங்கள். அதுதான் முன்பு இருந்த குருகுல கல்வியும். இப்பொழுது ஸ்கூலுக்கு போகிறோம், பள்ளிக்கூடத்தில் புத்தக மூட்டையை சுமந்துக்கிட்டு பிள்ளைங்க போகிறாங்க, சாயங்காலம் திரும்புகிறாங்க. இது பள்ளிக்கூடத்து வாழ்க்கை. ஆனால் குருகுல வாழ்க்கை என்றால் அந்த குருவோடு சேர்ந்து வாழும் பொழுது அவரை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவேதான் என்ன சொல்லப்படுகிறது? A teacher teaches and gives the education. ஆனால் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்றார், குரு வாழ்ந்து காட்டுகிறார். அதுதான் வித்தியாசம். அந்த வாழ்க்கையிலே அவர்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே எப்படி சுழிவு நெளிவுகள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் இதனுடைய அடிப்படையில் இருப்பது என்ன?
நன்மைத்தனமானது பொங்கி வழிய வேண்டும். அதைத்தான் போனும் திஃபூசிவும் சுயி, போனும் திஃபூசிவும் எஸ் சுயி என்பது லத்தீன் பழமொழி. ஆங்கிலத்தில் குட்னஸ் டென்ஸ் டு ஸ்ப்ரெட் என்பது தாமஸ் அக்வினாஸுடைய வார்த்தைகளும். நன்மைத்தனம் தன்னிலே அடங்கி இருக்காது. ஒரு மெழுகுதிரி எரிகிறது என்றால் அதனுடைய தன்மை ஒளி கொடுப்பது. அப்படி ஒளி கொடுப்பதினால் அது தன்னை கரைத்து கொள்ளுகிறது. அதே போன்று மனிதனும் தன்னுடைய வாழ்வை பிறருக்காக இழக்க வேண்டும், கரைக்க வேண்டும். அதைத்தான் கிறிஸ்து அரசர் திருநாளில் அந்த படத்தை பார்த்தீர்கள், பீடத்தின் முன்னால் போட்டு வைத்திருந்த படத்தில் கீழே எழுதியிருக்கின்ற தலைப்பு இழப்பவரே தலைவர். எவர் ஒருவர் மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை இழக்கிறாரோ, சுகதுக்கங்களை இழக்கிறாரோ, நேரத்தை இழக்கிறாரோ, அவர்தான் உண்மையான தலைவர். ஏனென்றால் அந்த நன்மைத்தனம் அப்படித்தான் இருக்கும். பல சமயங்களிலே மதிய வேளையிலே நிறைய பேர் என்னை வந்து பார்ப்பார்கள். சாப்பிட நேரத்தில் தான் வந்து பார்ப்பாங்க. 12:30 மணிக்கு 1 மணிக்கு. நேற்று அப்படித்தான் 12:30 மணிக்கு மேலே ஒரு 4-5 பேர் மரியாயின் சேனை கூட்டம். அதன் பிறகு என்று மதிய உணவு அருந்துவதற்கே 2-2:30 ஆயிடுச்சு. அதன் பிறகு 3 மணிக்கு தான் சற்று மதிய ஓய்வு. ஆகவே 4:30 மணிக்கு எழுந்து குளித்து 5 மணிக்கு ஆஃபீஸ் வருவேன். பாரா சாமியார் நல்லா தூங்கிட்டு வரார், 5 மணிக்கு வரார் பார். அவங்களுக்கு தெரியாது முன்னாடி நடந்த வேலையெல்லாம். இப்படி தான் நாம் சாதாரணமாக பார்ப்பதை வைத்துக்கொண்டு ஏதோ பிதற்றி கொண்டு இருப்போம். ஆனால் உண்மையிலேயே ஒரு குருவோடு சேர்ந்து வாழும் பொழுது யார் எப்படி என்பதை உணர முடியும். ஆகவே இயேசு என்ன சொல்கிறார்? வந்து பாருங்கள், ஆண்டவரே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர், வந்து பாருங்கள் என்று இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கணத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்களை அழைத்தார். If you had not been called by God, what could you have done to turn back? said Augustine. கடவுள் உன்னை அழைக்காதிருந்தால் நீ என்ன செய்திருப்பாய்? சொல்ல முடியாது. கடவுளுடைய அழைப்பை ஏற்று வாழும் பொழுது அவர் ஒரு உத்தம வாழ்வுக்கு நம்மை இட்டு செல்கின்றார், ஒரு உயர்வான வாழ்வுக்கு இட்டு செல்கின்றார். இந்த நற்செய்தியிலே இந்த பிலிப் என்பவர் தான் தன்னுடைய சகோதரர் ராயப்பரை இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார். வாருங்கள், வந்து பாருங்கள், நாங்கள் மெசியாவை கண்டோம், ஒருவேளை அவர் மெசியாவாக இருப்பாரா, நீங்களும் வந்து பாருங்கள் என்று அழைத்து வந்தது அவர்தான். அதே போன்று அந்த சிறுவன் 5 அப்பங்கள் 2 மீன்களை வைத்திருந்த சிறுவனை இயேசுவிடம் கூட்டி வந்து காட்டியதினால் அந்த அப்பங்களைத்தான் இயேசு பலுக்கி 5000 பேருக்கு உணவளித்தார். அதே போன்று கிரேக்க மக்கள் ஞானத்துக்காக தேடி அலைபவர்கள், ஆகவே அவர்களையும் இயேசுவிடம் கொண்டு வருகிறார். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுவார், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது வாழ்வு தராது, அது பலன் தராது. பலன் கொடுக்க வேண்டும் என்றால் தன்னை அழித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை கிரேக்க மக்களுக்கு கொடுத்ததுதான் நற்செய்தியினுடைய சாரம். இவ்வாறு கிறிஸ்துவை நாம் கண்டிராவிடில் கிறிஸ்துவை நம்மால் தேட முடியாது. கிறிஸ்து நம்மை முன்னரே அழைத்திராவிடில் கிறிஸ்துவை நம்மால் ஒரு காலம் கண்டடைய முடியாது என்று பாஸ்கல் என்ற அறிஞருடைய வார்த்தைகள். இப்படிப்பட்ட சிந்தனைகளிலே ஆண்டவரை வந்து பார்த்து அறிந்து தெளிந்து தேர்ந்து இன்னும் அதிகமாக அவருடைய அனுபவத்தை பெற வேண்டும். The experience of God, the experience of Christ, the experience of prayer என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த அனுபவத்தில் இன்னும் நாம் வளர வேண்டும், உயர வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த அரைகுறை தன்மையை அகற்றி இன்னும் முழுமையானதை தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள என்ன செய்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் பார் என்ற மமதை அல்ல, மாறாக இன்னும் நான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்பது பழைய பழமொழி. கற்றது கைமண் அளவு, கல்லாதது கணனி அளவு என்பது புதுமொழி. ஏனென்றால் கணனி, கம்ப்யூட்டர் பல காரியங்களை, கோடிக்கணக்கான காரியங்களை செய்ய முடியும். அதுவும் துல்லியமாக செய்ய முடியும், தப்பில்லாமல் செய்ய முடியும், முழுமையாக செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட வகையில் நாம் இன்னும் அதிகமாக நம்முடைய எண்ணம், சிந்தனை, செயல் அனைத்தையும்
ஆண்டவர் பால் வைத்து ஆண்டவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று அவரிடம் வருவோம். அவரை உற்று நோக்குவோம். உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்குபவர்கள் நிச்சயமாக வாழ்வடைவார்கள் என்பது வேதத்தினுடைய உறுதிப்பாடு. இத்தகைய மனநிலையில் செபிப்போம், முழந்தால் இருப்போம். God our Father, increase our faith in the reality of being your sons and daughters in Christ and make us eager to share our knowledge of Christ with others. அப்பா தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம் பிள்ளைகளாகும் பெரும் பேற்றில் எங்களது நம்பிக்கையை உறுதிப்படுத்தியருளும். கிறிஸ்துவை அறிந்த ஞானத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ வரமருளும்.